இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, என்ன இது? எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அக்கா, சாரிக்கா. அக்கா, நான் வேணும்னு அப்படி பண்ணல, புரிஞ்சுக்கோ. சாரிக்கா. அம்மா, அக்கா, சாரிக்கா. அம்மா. பாரதி, என்ன பாரதி? அக்கா, ஏன்டா இப்படி பண்ண? ஆதி சார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தானே இவ்ளோ பிரச்சனையும். அதனால தானே நம்ம வீடு கிடைக்காம ரோட அலைஞ்சோம். அப்புறம் ஏன்டா அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூப்பிட்டு போன? என் தலையில சத்தியம் பண்ணிட்டு போனதெல்லாம் சும்மாதானா? நான் அங்க போனதுக்கு அப்புறம் கூட உன்கிட்ட கேட்டேன்ல, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு கேவலமா போயிடுச்சு தெரியுமா? சரி விடு பாரதி, இப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு தெரியுமா என்ன? நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு எல்லாமே மறைச்சிட்டீங்கல்ல. நமக்குன்னு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் போக வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இப்ப எதுக்குன்னு இப்படி கோவப்படுற? அவ உன் நல்லதுக்கு தானே செஞ்சா. எது நல்லதுக்கு? யாரால அவமானப்பட்டோமோ அவங்க இடத்துக்கே மறுபடியும் கூட்டிட்டு வந்து தங்க வச்சு அசிங்கப்பட வைக்கிறது தான் நல்லதா? சரி விடு, அவனு வேற என்ன பண்ணுவான்? எத்தனை தெரு ஏறி இறங்கணும்னு மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேன், எதுக்கு பேசுறேன்னு உங்க யாருக்குமே புரியலல்ல. ஆதி சார் ரொம்ப நல்லவர் தான். அவர் நமக்கு நல்லதுதான் செஞ்சாரு. ஆனா நம்ம சூழ்நிலை அது தப்பா தானே கொண்டு போய் விட்டுச்சு. அப்ப நாம அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தானே நல்லது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவர் வீட்டுக்கே நம்மள கொண்டு போய் விட்டா எனக்கு கோவம் வராதா? எப்படியோ உங்க பங்குக்கும் என்ன அழ வச்சு பாத்துட்டீங்கல்ல, விடுங்க. அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? என்ன மன்னிச்சிருக்கா. நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணலக்கா. இந்த 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு நாமளும் எத்தனை இடத்துக்கு தான் வீடு தேடி அலையிறது? உங்க எல்லாரையும் அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம ஆதி சார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும்க்கா. அதனாலதான் அப்படி பண்ண. அக்கா, சாரிக்கா. சரிக்கா, இனிமே என்ன நடந்தாலும் ஆதி சார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன், போதுமா? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஏ ராசா, மண்டபத்துல இருந்து சாப்பாடு கொண்டாந்துருக்கேன், வாங்க. அந்த கோயில போய் உட்காந்து எல்லாருமா சாப்பிடலாம். வாங்க. வா தமிழ், வாயா. வாங்க. வா.